நான் ஏன் இந்த எலும்புன்னு சொன்னேன்னா, இன்னொரு கிணத்த காணோம்னு சொல்லிட்டு அதே இதில் பார்த்தேன் யோகி பாபு. அது சரியான லந்து, மதுரை லந்துன்னா அந்த மாதிரி ஒரு. அது ஆக்சுவலாக அந்த படம் வந்துட்டு சின்ன படம் தான். என்னன்னா பெரிய படங்கள் வரும்போது அதெல்லாம் வந்து அது தொலைஞ்சு போயிடும். நல்ல படங்கள் இது எப்பவுமே வந்த படம். கிணத்தை காணோம் வந்து ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நேற்று நான் பார்த்தேன். அது வந்து சரி கிணத்தை காண வச்சுக்கிறாங்க வடிவேலோட டைலாக்ல. ஆமாம், அது நினச்சா அந்த படத்தை போட்டு விட்டேன். யோகி பாபு வந்து நம்மளாம் காமெடியாக தான் அவர் ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து நிறைய படங்கள் வந்துட்டு அவர் நல்ல கேரக்டர் கதை நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று இது. இந்த கதையை நான் சொல்கிறேன், இது பிரச்சனை கிடையாது. இதில் வந்து என்னதுன்னா ஊரில் வந்து தண்ணியே இருக்காது. சரிங்களா, இதை நம்ம கதை மாதிரி சொல்கிறேன், கதை வாசியில் சொல்லுவோம். அதே மாதிரி தான் போல் படமும் இருக்கும். ஊரில் தண்ணியே இருக்காது. இவர் கோவில் பூசாரியாக இருப்பார். இவர் தான் வந்துட்டு இப்போ வாயா ஊர் மக்கள்லாம் வந்துக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து அருள்வா இது சொல்லுங்கன்னு. ஏண்டா நான் சொன்னால் மட்டும் தண்ணி வந்துடுமா, என்ன பூசாரியாக இருந்து நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேண்டா இருப்பா தான் ஊரில் பூசாரியாக இருப்பார். அப்போ ஊருக்கு இந்த திருவிழா எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, மழையே இருக்காது. அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ அந்த தண்ணி எங்கேன்னு பார்ப்பாங்களா அந்த இதை வச்சுட்டு. அந்த ஊர் பெருசாக கூட்டு போயிட்டு நீரோட்டம் பார்க்கலான்னு சொன்னோன்னா அவருக்கே நடக்க முடியாது. அவர்கிட்ட வந்து கோயிலை வந்து இது பண்ணி அனுப்பியா, நம்ம தண்ணி பார்க்க போகிறோம். யார் இவர் தான் பார்க்க போகிறாரா இருக்கிற எலும்பு தோலை வச்சுட்டு, சரி போய் பாருங்க அப்படின்னு யோகி பாபு அவரோட நடையிலே சொல்லுவார். இவரும் போய் ஊரில் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டே போவாரா. இவங்க கூட்டம் ஊர் தலைவர்லேருந்து கூட்டமாக பின்னாடியே போவாங்க. போகும்போது என்னடா கம்பு வச்சுக்கிறீங்க, வேற கம்பு உடச்சிட்டு வாங்கடா அப்படிக்கு போகிறது. அந்த அப்படியே வந்து நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்காது, அந்த ஊரில் வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊர் மக்களை வச்சே தான் எடுத்துக்கிறாங்க போல். அப்போ போய் மரம் உடைச்சிட்டு வந்து கடைசியில் பார்த்தா அது யோகி பாபு வீட்டு பக்கத்தில் வந்து நிற்கும். வீட்டுக்கு முன்னாடி குழியை தோண்டு, இங்கே தான் தண்ணி இருக்குது. அதில் ஏன் வீட்டுக்கு முன்னாடி என்ன குழி தோண்டுறீங்க, இங்கே தான் ஏன் இருக்குது, உன் நிலத்தை கொடுத்தேன்னா உடனே அவர் சொல்லுவார். ஊர் தியாகி அவர் வந்து இதில் இருந்தவர், பட்டாளத்தில் இருந்தவர், ஊரில் தியாகியாக ஊரில் வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் சொல்லுவார் ஊர் மக்களுக்காக போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை கொடுத்துருவாங்க. அப்புறம் சொல்லுவார் நீங்கள் போர் போடக்கூடாது, நீங்கள் வந்து கிணறு தான் தோண்டணும்னு தாத்தா சொல்லுவார். ஏன்னா கிணறு தோன்றது தான் நம்ம வழக்கம். இப்போலாம் போர் போடுறதுலாம் வந்துட்டு இப்போ என்னதான் நம்ம புதுசாக டெக்னாலஜி வருதோ எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு அந்த கலாச்சாரத்தோட லிங்க் பண்ணியே பேசிப்பாங்க. கிணறு தோன்றதான் நமக்கு வந்துட்டு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிணறு தோண்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஜேசிபி போடுவாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தோணுவாங்க. தோணுன்னா தண்ணி வராது. கடைசியில் என்ன வரும்னா அங்கே ஒரு டைனோசரோட எலும்பு கூடி இருக்கும். அது பார்த்தா என்னடா தண்ணி தோணுன்னா இந்த மாதிரி எலும்பு கூடி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஊரை கையெடுத்துரும். ஆர்கியாலஜியில் வந்துட்டு நாங்கள் வந்து தொலைவில் வந்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க இது எங்கள் ஊர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை இதுதான் ஹிஸ்ட்ரி, நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு இதுதான் சொல்லிட்டு அவங்க கையை எடுத்துருவாங்க. அப்போ 100 நாள் வேலை திட்டம் மாதிரி திரும்ப தோண்டி என்னெல்லாம் இருக்குதோ தண்ணிக்காக போனவங்க இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து ஊர் மக்கள் 100 நாள் வேலை திட்டம் ஊர்லேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கதை அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா யோகி பாபுவோட தாத்தா இறந்துடுவார். இறந்த உடனே இப்போ முன்வாசல் வழி தான் கொண்டு போவேன், என்ன ஊருக்காக வாழ்ந்துட்டாரு, நீங்கள் வந்து குழியை வந்து இப்படி தோண்டி போட்டீங்க, இதை ஃபுல்லாக நான் மூடிடுவேன், என் தாத்தாவை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஒரே சண்டை வந்துடும். இவங்க சொல்லுவாங்க அப்படியா, அப்போ வந்துட்டு வீடு இருந்துச்சு அவங்க தாத்தா இறந்தாரு, இதை வந்து நாங்கள் வந்து நார்மலாக சொல்ல மாட்டோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பயந்து போய் சரி கடைசியில் வந்துட்டு பின்வாசல் வழியாகவே தூக்கிறதுக்கு ஒத்துக்குவார். அன்னைக்குன்னு பார்த்தா அன்னைக்கு தான் அவர் இறந்த அடுத்த நாள் தான் ஊரில் மழை வரும். மழை வந்தால் அந்த குழி ஃபுல்லாக நிறைஞ்சிரும். நைட்டாக இவன் என்ன பண்ணிடுவானுங்கன்னா இந்த எலும்புலாம் வந்துட்டு எடுத்து வச்சிருவானுங்க. ஒரு அதில் பிளான் பண்ணுவானுங்க. பண்ணவுடனே அடுத்த நாள் வந்து பார்த்தா எலும்பு இருக்காது. என்ன எங்கே போச்சு எலும்பு, அவன் சொல்லுவான் நம்ம தண்ணிக்காக வந்து குழி தோண்டணும், அங்கே தண்ணி இல்லை, இப்போ வந்துட்டு எலும்புக்காக குழி தோண்டணும், இப்போ தண்ணி இருக்குது, எலும்பை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு வந்துட்டு இந்த இப்படி ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த ஊரை. எங்களுக்கு வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணணும்னு. கடைசியில் என்ன ஆகும்னா நான் சொல்லிடுறேன் எங்கே எலும்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு கடத்துக்கு வந்துடுவாங்க. கிளைமேக்ஸில் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா அந்த டைனோசர் எலும்பு இருந்துச்சு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க. சரி இவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, எதுக்கு செட் ஆக மாட்டாங்க, போயிடுவாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா அந்த டைனோசர் இதெல்லாம் எடுத்து அதை ஒரு சிலையாக வச்சு கடைசியில் அதை சாமியாக்கிடுவானுங்க.
இது ஆக்சுவலா ஒரு ஜாலியான ஒரு கதை. அந்த ஊர்ல நம்ம வாழ்ற மாதிரி இருக்கும். ஒரு செம லந்தா இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் ஏதோ சொதப்பி முடிச்சானுங்க. பட் வந்து பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா ஒரு சிரிச்சு ஜாலியா அழகர்சாமி அந்த மாதிரி அழகர்சாமி குதிரைலாம் பயங்கர இது. அதான் இந்த வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி போயிடலாம். அடுத்த வாரம் இன்னொரு கதையை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாட்டம் ஒவ்வொரு மாதிரி புதுசா கொடுத்ததானே மக்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சிறப்புடா தம்பி, அருமை. ஓகே.